ஆயிரும். ஈவன் என் குழந்தைக்கு பிறந்தப்ப போட்ட மோதிரத்தை முதற்கொண்டு வித்து தான் நாங்க வீடே வாங்கினோம். சரி சரி, அப்புறம் என்னாச்சு? எந்த ஏரியால வாங்குனீங்க? பல்லாவரத்துல இருக்கேன். லோன் போட்டீங்களா? நக்கல்யா அவனுக்கு. ஆமா, லோன் போட்டிருக்கேன். ஒரு இனிஷியல் அமௌண்ட் கொஞ்சம் ஹைக்கா இருக்கும்போது லோன் அமௌண்ட் கம்மியாச்சுன்னா நான் பொண்ணு வேற வச்சிருக்கேன் இல்லையா, அதுக்கு என்னங்கிறப்ப வெளியே வந்துருவேன் அப்படின்றதுக்காக அன்னைக்கு ஒரு 1 வீக் இல்ல 1 மந்த் வரைக்கும் ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி. அதுக்கப்புறம் சரி வீடு இருக்கு, நம்ம கஞ்சி குடிச்சா கூட நம்மள யாரும் கேட்க மாட்டாங்கல்ல. நமக்கு ஒரு வீடு இருக்கு. ஆ, எப்படி உருட்டி பெரட்டி வீட வாங்குனீங்க? ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லும். 1/4 கிரவுண்ட் தான் வாங்கணும். பெரிய அமௌண்ட் இல்ல. நாங்க கட்டினது 3 லட்சம் தான். அப்படியா? என்னத்த அப்படியா? அந்த 3 லட்சத்துக்கு நான் படாத பாடுபட்டோம் சார். ஓகே. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. எந்த ஏரியாமா வீடு வாங்குனது? கூடுவாஞ்சேரி. கூடுவாஞ்சேரியில. என்ன அப்படி கேட்டுட்டே? பார்த்தா மலைப்பா இருக்கு, எப்படி புரட்டினே தெரியல. இப்படி எல்லாம் புரட்டி தான் நான் வீட்டை கட்டினேன். எப்படி எல்லாம் புரட்டி கட்டினீங்க? அந்த விஷயத்தை கேக்குறியா? நான் சொல்றேன். நாங்க 96ல வாங்கணும் சார் தாம்பரத்துல இடம். என் ஹஸ்பண்ட் அப்ப இருந்தாரு, வெல்டரா இருக்காரு அவரு. ஐயோ, உனக்கும் தெரிஞ்சு போச்சா? டே அண்ட் நைட்டு ரொம்ப ஒர்க் பண்ணுவாரு. அந்த வெல்டிங் கண்ணு எரியும். பதறாத. மிளகாத்தூளை கண்ணுல கொட்டினா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். அப்ப கூட நான் சொல்லுவேன், இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? எதுக்கு வேலை முடிஞ்ச வரைக்கும் பார்க்க வேண்டியதானே, ஏன் அப்படின்னா கேட்க மாட்டாரு. என்னய்யா இவ்வளவு அப்பாவியா இருக்கிற? ஃபர்ஸ்ட் இடம் தான் வாங்கணும். அப்ப